திமுக கூட்டணியில் ஓட்டை இல்லை என கூறிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். ஓட்டையெல்லாம் விழாது, இது எஃகு கோட்டை மாதிரி உள்ள கூட்டணி. இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணி. ஆகவே எந்த ஓட்டையும் விழாது, உறுதியான கூட்டணியாக இருக்குது. அவங்க தொடர்ந்து மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக ஏமாற்றிட்டு வராங்க. இது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது, எப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டது? வட மாநிலங்களில் இருக்கின்ற எய்ம்ஸ் புதிய மருத்துவமனைக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய இந்தியாவுடைய நிதி. மதுரையில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பானில் உள்ள ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கடத்தை வாங்கி இதில் பண்ணுறாங்க. இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஓரவஞ்சனையோடு பாஜக அரசு பார்க்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம், எய்ம்ஸ் வருவதற்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கட்டமைப்பை வலிமையான கட்டமைப்பாக உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி போயிட்டு பாருங்கள், ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் யார் கட்டினது? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் யார் கட்டினது? ராயப்பட்டா மருத்துவமனை யார் கட்டினது? இன்னைக்கு இந்தியாவிலே இல்லாத ஒரு வலிமையான கட்டமைப்பை பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். இது இப்ப பாஜகவோ வேற யாரும் செய்ய. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையாம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டும் விழாது. அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான நேற்று அமெரிக்கா இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினோமே தவிர, மூன்றாவது ஒரு நாடு சொன்னதுனால போரை நிறுத்தலை என்று வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் எங்கே போக போகிறார்கள்? ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லாவற்றுக்கும் மேல நாங்க 22ஆம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறோங்க. முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள். அதனால நாங்க மாநாடுக்கு போறோம். நாங்க மாநாடுக்கு போனா உங்களுக்கு ஏங்க பதற்றம்? முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்திலிருந்து முதலமைச்சரும் பதற்றத்தில் இருக்கிறார், அண்ணன் சேகர்பாபு பதற்றத்தில் இருக்கிறார், தமிழக அரசாங்கமே, தமிழகத்தை சார்ந்த அனைவருமே, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஏன் முருக பக்தர் மாநாடு? இவர்கள் பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன்.